லைஃப்பில் வந்துட்டு நிறைய சாக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கும் போது உங்களை வந்துட்டு ரொம்ப ஒரு செல்ஃபிஷ் அந்த மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு நிறுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னே நீங்கள் வந்துட்டு இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே அவங்க தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு. நீங்களும் ஒரு ஹியூமன் பீயிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்காக நீங்கள் இவ்வளோ வருஷம் இவ்வளோ மாதக்கணக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு அவங்களுக்காக எல்லா விஷயங்களும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்றதே இல்லாமல் நீங்கள் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. எதுவுமே அந்த டைமில் அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியல. ஆனால் இப்போ உங்களுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்கள்ல, உங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் முடிவெடுத்துருக்கீங்கள்ல, இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நினச்சி நீங்கள் உங்களுக்காக ஒரு ஐடென்டிட்டி, உங்களுக்காக உங்கள் ட்ரீம்ஸ் நீங்கள் நிறைவேற்றணும், உங்களுக்காக நீங்கள் நினச்ச அந்த லைஃப் உங்களுக்கு வேணுன்றதுக்காக நீங்கள் எடுக்க போகிற இந்த டிசிஷன் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு மாதிரி தெரியுது அவங்களுக்கு. இப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க. நீங்கள் அவங்க லைஃப்பில் விட்டுட்டு போனீங்கன்னா அவங்க ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்திருக்கு. அதனால் சாக்ரிஃபைஸ் பண்ண வரைக்கும் போதும். இனி உங்களுக்கான லைஃப்பை வாழுங்க. நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் ட்ரீம்ஸ், உங்கள் கோல்ஸ், நீங்கள் இங்கே நினச்ச லைஃப் அதுக்கு பின்னாடி ஓடுங்க. மற்றவங்க பின்னாடி ஓட வேண்டாம் உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிவிட்டு. ஓகே.